Tune Network Hamilton.blogspot.in பொங்கும் புது வேகம் என்னாலும் அவர் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் உன்னாலுமே போராடிய வெல்வார் Power Rangers. தேடுங்க, எப்படியாவது கண்டுபிடிங்க. Network Hamilton.blogspot.in இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து குதிச்சுடே. சார். ஹாய் டாக்டர் ஆலிவர், நான் தான் இந்த பிரின்சிபல் ராண்டு. ஓ, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உங்களுக்கும் இதுதான் முதல் நாள்? ஆமா, ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு பேலியன்டாலஜி டாக்டர் ரீவ் சைட்ல இவ்ளோ தூரம் வந்து குழந்தைகளுக்கு ஏன் சயின்ஸ் எடுக்கணும்? நான் அமைதியா வாழ விரும்புறேன். அதனால ஹை ஸ்கூல்ல டீச்சர் ஆயிட்டீங்க. ஆமா, இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு இல்லையா டாக்டர் ஹாலிவர்? நாம கொஞ்சம் நிதானமா டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரிய வரும். நீங்க சக்தியை வளர்க்க போறீங்க, எல்லாரோட வாழ்க்கையும் கஷ்டமாக்க போறீங்க. ஒருவேளை சிரிச்சா உங்க நினைப்பு தப்பா போயிடும். நான் ஒரு அறிவாளியான குழந்தைய தேடிட்டு போறேன். நான் இப்ப கிளம்புறேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருறீங்களா? நான் டாக்டர் ஆலிவர், உங்களோட முதல் பீரியட் சயின்ஸ். யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணுமா? கேளு. கேசடி கார்னல். டாக்டர் ஆலிவர், நான் தான் நம்ம ஸ்கூல் டிவி ஸ்டேஷனோட ஃபீல்ட் ரிப்போர்ட்டர் அண்ட் ஆங்கர். அவங்கள விடுங்க. நம்ம நேர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, உங்களை பார்த்தா ஸ்கூல் டீச்சர் மாதிரி இல்லையே தான். கெவின், இதெல்லாம் ஷூட் பண்ணணும்ல? கேசடி, நான் சொல்றது கேளு. நான் ரொம்ப பெரியவன். தயவு செஞ்சு கேமரா ஆஃப் பண்றியா? முதல்லயே ஷூட் சரி பண்ணிருக்கீங்க. ஸ்டூடண்ட்ஸ், நீங்க இந்த கிளாஸ பத்தி இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது லீவ் போட்டிருக்காங்களா?
கமான் ஃப்ரெண்ட், நீ பால தடுக்கணும். கிளாஸ் டைம்ல இங்க விளையாடுற மாதிரி ரிமார்க் கிடைக்காத நமக்கு. அது மட்டும் இல்ல, பெல் அடிச்சிருச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வேற. இங்க பாரு, உன்னை யாராவது கேட்டா கார்னர் மெக்னெட் தான் என்ன வெளியில இருக்க சொன்னாருன்னு சொல்ல, புரியுதா? ஆனா புதுசா வந்த பிரின்சிபல் ரொம்ப கெடுபிடின்னு கேள்விப்பட்டப்பா. அவங்க இங்க வரதுக்குள்ள நம்ம கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ ரேண்டல பத்தி கவலையே படாத. ஏன்னா அவங்க ஒரு லேடி. இல்ல. லேடினா பொம்பளை தானே, அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன கொஞ்சம் அதிகமா பேசிட்டேனா? ஆமா, நீ கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டு இருக்க. ஹாய் பிரின்சிபல் ரேண்டல், உங்களை பத்தி நான் ரொம்பவே நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்கேன். அது எதுவுமே நல்ல விதமா இருக்காது. கிளம்பு. ஆஹ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கிளாஸுக்கு போ. நல்ல வேலை யாரும் இல்ல. சீக்கிரமா சீக்கிரமா. நான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். இதனால நம்ம ஸ்கூல்ல திடீர்னு வாட்டர் ஃபவுண்டைன் வர போகுது. I wanna know where you're at. I'm at the front, but you're still at the back. Oh, can you tell me where you're at? Freak you out, 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 freak you out. மிஸ் ஃபோல்ட், நீங்க ஸ்கூல்ல இப்படி பாட்டு பாடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஆகணும். வா போலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியுமா உங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் ஈஸியா கிடைக்குமாமே. அப்படின்னா உனக்கு இங்க இருந்து காலேஜுக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லையா? சீக்கிரம் கிளம்பி வா. ஏத்தன் ஜேம்ஸ், இவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். வாங்க. இங்க பாருங்க பிரின்சிபல் ராண்டல், அந்த வாட்டர் ஃபவுண்டைனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது சம்பந்தப்பட்ட எந்த ஆதாரமும் உங்ககிட்ட இல்ல. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க ஜேம்ஸ். இங்க பாருங்க, இன்னைக்கு உங்க 3 பேரையுமே ஸ்கூல்ல இருந்து நான் டிடென்ஷன் பண்றேன். அதுவும் ஒரு வாரத்துக்கு, எந்த கேள்வியும் இல்லாம. அப்ப எங்க எல்லாத்தையும் குப்பையில போடுங்க. ரொம்ப ஓவரா பண்றாங்க. இவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். நண்பா, கம்ப்யூட்டர் கிளப்பா? டாக்டர் ஆலிவர், முதல் நாள் கிளாஸ் எப்படி இருந்தது? பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஓ அப்படியா? இப்போ டிடென்ஷன்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, நீங்க தான் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். இல்ல, இன்னைக்கு நான் சிட்டியை விட்டு மியூசியத்துக்கு போகணும். அது என்னால ரொம்ப முடியாது. சந்தோஷம். அந்த இடத்துக்கு இவங்களையும் கூட்டிட்டு போங்க. அது ஒன்னும் ஜெயிலை விட ரொம்ப கொடூரமானதா இருக்காது. உங்களுக்கு இவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சோ மியூசியத்துல ஜாலியா இருங்க. அப்பனா உங்களுக்கு மியூசியம் பிடிக்கும்ல? வாவ், இந்த ஸ்டீரெக்ஸ பாரு. போச்சுடா. அப்ப நம்ம மியூசியம் சுத்தி பார்க்க முடியாதா? வாங்க வீட்டுக்கு போலாம். சரி, இப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க. அப்படியே பக்கத்துல சுத்தி பாருங்க. ஏதாவது பழைய பொருள்கள் கிடைச்சதுன்னு கொண்டு வந்து கொடுங்க. உங்க டிடென்ஷனை நான் கேன்சல் பண்றேன். ஓ நல்லா இருக்கே. இங்க மியூசியமை எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு விசாரிச்சு வைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? இங்க கம்ப்யூட்டர் கிளப் ஏதாவது இருக்கா என்ன? ஏதாவது எமர்ஜென்சினா இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு போன் பண்ணுங்க. ஆண்டம் மிஸ்ரே. என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பொண்ணோட கதை. அந்த பொண்ணு இந்த வழியா வந்து ஒரு பெரிய பள்ளத்துல கீழே விழுந்தது. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏய் நம்புங்கப்பா, இது கண்டிப்பா உண்மையா நடந்த விஷயம் தான். கொஞ்சம் சும்மா இரு, இது ஒண்ணு கம்ப்யூட்டர் கிளப் இல்ல. ஓஹோ, கம்ப்யூட்டர் சென்டர்ல சர்வ் பண்றது மட்டும் உனக்கு பிடிக்கும்ல? சரி, உன் ஃப்ரீ டைம்ல நீ என்ன பண்ணுவ? நானா இங்க அங்கன்னு எங்கேயாவது சுத்துவேன். அப்புறம் ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணுவேன். அப்பப்ப காஃபி ஷாப் போவேன். அப்புறம் எப்பயாவது பிக்சர் பார்க்க போவேன். அப்புறம் ஓ அப்படியா விஷயம்? ஆ, TuneNetworkHamilton.blogspot.in இவனுங்க திருந்தவே மாட்டாங்க. இங்க பாரு, நான் உனக்கு எச்சரிக்கை பண்ணலாம்னு நினைச்சேன். அதாவது இங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கா, அதுல நீ விழுந்துட்டனா என் பேரை மட்டும் சொல்லி கத்தாத என்ன? ஆமா, அது எங்க போச்சு?
சாவி எங்க இருக்கு? அது பக்கத்துல வந்துருச்சு. சீக்கிரம் 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 ஸ்டார்ட் ஆகு. சீக்கிரம் கம் ஆன், சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகு. வந்துருச்சு. கம் ஆன், சீக்கிரம் சீக்கிரம். நல்ல வேலை. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருக்கிறீங்களா? இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு. முயற்சி வீணாயிடுச்சு. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பேபி, இந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீ என்ன இப்ப பேபி நான் கூப்பிட்ட? இவன் என்ன பேபி நான் கூப்பிட்டா? எனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கல. நான் உன் பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன ஏன் என்ன இவ்வளவு கோவமா பாக்குற? இங்க பாரு, என்னோட பேரு கீரா. அது உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ, மறந்துடாத. இத பார்த்தா இங்கிருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா நம்ம டிடெக்ஷன் கேன்சல் ஆக தான் போகுது. நீ தேவையில்லாம அதை தொடாத. இந்த இடத்துல பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆல்பம் தயாரிக்கலாம். இது உனக்கு பெரிய கஜானாவுக்கு இணையானது இல்லையா நண்பா? நீ சொன்னது உண்மைதான். இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஹேய், அதை தொடாத. ஏன் அப்படி சொல்ற? அதை தொட்டு மறுபடியும் நம்ம ஏதாவது புது பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. இங்க பாரு, இது ரொம்ப பழைய கதை. நீ பாட்டி தாத்தா மாதிரி பேசாம இந்த காலத்துக்கு கொஞ்சம் வரியா? அது மட்டும் இல்லாம நான் பிராக்டிஸ் பண்ணணும். அவன் சொல்றது கரெக்ட் தான். நான் கூட இப்போ மியூசிக் கிளாஸுக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ஆமா, இது என்னது? இதனா என் கம்ப்யூட்டர்ல பார்த்துதான் என்னன்னு சொல்ல முடியும். கம்ப்யூட்டர்ல பார்க்க போறியா? ஆமா, அதை தவிர உன்னால வேற என்ன பண்ண முடியும்? நீ நினைச்சு பாரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு உன் தலையில முடி எல்லாம் கொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்பால் டீம்ல இருந்து உன்னை வெளியவும் துரத்தி இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் கோடிக்கணக்கான சாஃப்ட்வேர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதான் உண்மை. நீ எங்க போற? இங்க வாழ்ந்துட்டு இருக்க பைத்தியக்காரனை பார்க்க நான் விரும்பல. அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்ப்பா. நானும் உன் கூட வரேன். ஜேம்ஸ் அங்க இல்ல. என்னால இத தெளிவா சொல்ல முடியும். போங்க, போய் அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் ஓடி வாங்க. காம்பஸ் காம்பஸ் வேணும். யார்கிட்ட காம்பஸ் இருக்கா? அத கொண்டு வர நான் மறந்துட்டேன். அது என்னது? காத்தா இருக்கும். இல்ல, அது காத்தா இருக்காது. இல்ல, நிச்சயமா அது வேற எதுவும் ஒண்ணுதான். எனக்கு நல்லா தெரியும். networkhamilton.blogspot.in. அப்படியே இருங்க. அதுங்க நம்மள சுலபமா கொண்டுட்டு போல இருக்கே. நான் சொல்றதை கேளுங்க. இங்க ஓடிடலாம். கிரா, சீக்கிரம் போயிடு. வா, சீக்கிரம் வா. பாத்து, ஜாகிரதை, எழுதுறே. ஓ, நீ இப்ப என்ன பண்ண? எனக்கு எதுவும் தெரியாது.
எனக்கு என்ன ஆகுது? என்ன இது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வாவ், எனக்கு டிரெக்ஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் இங்க பாருங்க. மறைச்சிங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம். இங்க வித்தியாசம் ஏதாவது நடந்ததா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இந்த காட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப கொஞ்சம் நாங்க இங்க வித்தியாசமான ஆளுங்களை பார்த்தோம். ஆமா, நீங்க மியூசியம்குள்ள போயிட்டு வந்தீங்களா? இல்ல, என்னால போக முடியல. நாமெல்லாம் திரும்பி போயிடலாம் வாங்க. இத பத்தி அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட நிறைய சீடிஸ் இருக்கு. அதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்தின சீடிஸ்ல அதுல ஹீரோக்கு ஏதாச்சும் வித்தியாசமான பொருள் கிடைச்சா அதை கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாரு. இது எனக்கும் தெரியும். வரீங்களா? இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி நம்ம யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. என்ன புரியுதா? என்கிட்ட இதை விட பெட்டர் ஐடியா இருக்கு. இத வச்சுக்கோ, நான் உங்க கூட இருந்ததை மறந்துருங்க. அது சரி, இவங்கிட்ட எதுக்காக இது கொடுத்த? அப்ப இந்தா. டாக்டர் ஆலிவரோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு ரகசியம் நிச்சயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அத பத்தி அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அவரோட பிரைவேட் ரெக்கார்ட் ரகசியமாவே இருக்கு. ஆமா இல்ல, எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்குப்பா. எதுக்கு இது எல்லாரும் பிரைவேட் ரெக்கார்ட் சொல்றாங்க? இது பப்ளிக் ரெக்கார்டு. என்ன என்ன அங்க ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குல்ல? எல்லாரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜாலியா ஆர்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நம்ம ஸ்கூல் ஹீரோ மெக்னைட் எதுக்காக ஜேம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கணும்? ஜேம்ஸ் ஒரு பைத்தியக்காரன். சரியா கூட சொன்ன. பாத்தியா அந்த பாட்டு பாடுற பொண்ணு? ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா? இவங்க 3 பேரும் இத்தனை நாள்ல இது வரைக்கும் ஒன்னா சேர்ந்து பேசினதே இல்ல. ஓகே. மறுபடியும் வந்துருச்சா? ஏய் ஷூட் பண்ணு சீக்கிரம்டா சீக்கிரம். ஷூட் பண்ணிட்டியா? விட்டுருவேனா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஷாட்டை யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க பாரு. இதுல ஒண்ணுமே இல்லையே. அம்மா, அவ எங்க போனா? இப்ப நம்ம எங்க போறோம்? ஆலிவரோட வீட்டுக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? அவரு டைனோசர் பாதுகாவலர். அவரை பார்த்தா ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும். இருக்கலாம். ஆமா, அவர் எங்க இருக்காரு? 1992 வேலன்சியா ரோட். வேலன்சியா ரோடா? இந்த இடம் காட்டுக்கு நடுவுல Network penalty.blogspot.in. இன்னொரு வடிக்கு ஏதோ தட்டு. என்ன பண்றது? நீ என்ன பண்ற? கதவை பூட்டாமலேவா போயிருப்பாரு? இங்க எங்கேயாவது பக்கத்துல போயிருக்கலாம். ஒருவேளை ஏதாவது மிருகங்களை கூட வந்திருக்கலாம். நீ சொன்னா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? டாக்டர் ஆலிவா, ஹலோ. டேய் சுருட்ட, இத பாத்தியா? ஏய் நில்லு. இதுக்கு முன்னாடி தொட்டதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? இங்க பாரு, அவர் ஒரு டீச்சர். அதெல்லாம் ஒண்ணு. என்ன ஓபன் ஆயிடுச்சு? ஏய், இது அதே இடம்ல? என்ன உனக்கு இத பார்த்தா பயமா இருக்கா? உண்மையிலே எனக்கு பயமா தான் இருக்கு. உங்க 2 பேரையும் நான் பாராட்டுறேன், நீங்க பண்ண தப்புக்காக.
ரொம்ப சந்தோஷம்.